மணி 2 ஆயிடுச்சு. ஹலோ அண்ணா, நான் ராசாத்தி பேசுறேன். தெரியுது, சொல்லுமா. மணி ஆயிடுச்சுண்ணே. மணி என்னம்மா இது? அண்ணே, மணி 2 ஆகுதுண்ணே. நீங்க லோட் எடுக்க போலியா? இப்ப கிளம்பி நீங்க ஃபார்முக்கு போனதுன்னு லோட் எடுத்துட்டு நேரா ஃபேக்டரிக்கு வர முடியும். 3 மணிக்கு போனா போதுமா லோடுக்கு? மணி 2 தானம்மா அது. ஆமாண்ணே, ஆனா நீங்க இப்ப கிளம்பி ரெடியானதானே 3 மணிக்கு போக முடியும். ராசாத்தி, பொண்ணுங்க ரெடியா இருக்கு தாமா 1 மணி நேரம் ஆகும். பையலுக்கு நாங்கெல்லாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம்மா. ஒரு 2:45 எழுப்பிவிடு. ஒரு 10 நிமிஷத்துல 3 மணிக்கு ரெடி ஆயிருவேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? ராசாத்தி, உனக்கு காலையில லோடு வரணும். அதானே, நாளைக்கு ஃபேக்டரியில வேற நிறைய வேலை இருக்குமா. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோமா. நீங்களும் இப்படியே சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்டு இப்படியே சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையானே? ராசாத்தி, பொறுப்புலாம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்லம்மா. சரி, 3 மணிக்கு மறக்காம போயிடுங்க. கண்டிப்பா 3 மணிக்கெல்லாம் நான் போயிருவேம்மா. சரி, இப்ப நீ வச்சிருமா வச்சிரு. சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேனே. ஹலோ, சூப்பர்வைசர் இருக்காரா? அவங்க தூங்குறாங்க. இதோ இருங்க, எழுப்புறேன். என்னங்க என்னங்க ஏங்க? ராசாத்திக்கா ஃபோன் பண்ணிருக்காங்க. இந்தாங்க. ராசாத்தி மேடமா? என்ன இந்த நேரத்துல? சொல்லுங்க மேடம். ஒரு ஃபேக்டரி சூப்பர்வைசர் பொறுப்பா இருக்க வேண்டாம்? மணி என்ன ஆகுது, இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? ஐயோ, சாரி மேடம். இப்போ நான் ரெடி ஆயிடுறேன். நான் 5 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன், அடிக்கவே இல்லை. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ இல்ல மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல ரெடியா இங்க வந்துடுறேன். ஐயோ கொஞ்சம் இருங்க. என்ன மேடம் ஆச்சு? மணி 3 தான் ஆகுது. 3 தான் ஆகுதா? ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல, வேலை நிறைய இருக்குல்ல, அதான் நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்களான்னு கால் பண்ணேன். மேடம், 6 மணிக்கு தானே ஃபேக்டரிக்கு வரணும். நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடியாகி 6 மணிக்கு முன்னாடியே அங்க இருப்பேன் மேடம். சரி, கரெக்டா வந்துருங்க. ஐயோ, கண்டிப்பா வந்துருவோம் மேடம். சரி. அழகண்ணனுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டோமே, அவர் எழுந்தாரா இல்லையான்னு தெரியலையே. நேரம் ஆயிருமோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நேரத்தோட கிளம்பியாச்சு. யார் போனு? ஹலோ ராசாத்தி, சொல்லுமா. அண்ணா, மணி 3:15 ஆயிடுச்சு. என்னம்மா நீ மணி சொல்றதுக்கு எனக்கு போன் பண்ண? இல்லண்ணே, லோடு ஏத்த போகணும்ல. 2 மணிக்கா நீ போன் பண்ணல? நானே தானா 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். குளிச்சு கழிச்சு ரெடி ஆகி இப்ப லோட ஏத்ததான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அண்ணன். சரியா? சரி சரி, பார்த்து போங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லனா மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். நீ மாப்பிள்ளையும் நிம்மதியா தூங்குங்க. நான் லோடு ஏத்திட்டு வந்து ஃபேக்டரியில எதுனாலும் பேசிக்கலாம். சரியா? சரி.
அண்ணன் லோட் எடுக்க போயிட்டாரு. சூப்பர்வைசரும் ஒர்க்கர்ஸும் 6 மணிக்கு வந்துருவாங்க. மணி என்னன்னு சொன்ன? 4 மணி மாமா. 4 தானே ஆச்சு. 5 மணிக்கு ரெடியானா போதும் ராசாத்தி. இல்ல மாமா, அது வந்து இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ படுத்து தூங்கு. மாமா படுன்னு சொல்றேன்ல. ரசதி, லோடு வந்துரும், சீக்கிரமா கிளம்புங்க மாமா. என்ன ஒரு சின்சியாரிட்டி. தூக்கத்துல கூட வேலையை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கா. ரசதி, என்ன மாமா? மணி 5:15 ஆச்சு மாமா. ஐயோ மாமா, ஆ? என்ன மாமா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. யாரு? எனக்கு பொறுப்பு இல்லையா? நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தது நீ என்ன பார்த்து பொறுப்பு இல்லைங்கிற. இங்க பாரு, நான் எப்படி ரெடியா இருக்கேன்னு. ஐயோ சரி இருங்க, சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன். ஏய் இரு, பதட்டப்படாத. ஐயோ சாரி மாமா, நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன். இரு, நீ சாரி சொல்றதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இன்னும் டைம் இருக்கு, பொறுமையாவே ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் அழகு போன் பண்ணா. ஐயோ என்னாச்சு மாமா? ஏன் இப்ப நீ டென்ஷன் ஆகுற? அது செக் போஸ்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது டோல்கேட்டுக்காரன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டானா. என்ன மாமா, லோனோடவே புடிச்சு வச்சுட்டாங்களா? இரு, நீ ஒண்ணும் பதறாத. நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன், சரியா? சரிங்க மாமா. சரி, நான் புறப்படுறேன், நீ பொறுமையா ரெடி ஆயிட்டு வா. மாமா, என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு கண்டிப்பா லோடோடவே வந்துருங்க. சரி, இங்க பாரு, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நான் கண்டிப்பா நம்ம லோடு லாரியோட வந்துருவேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரேன். தூங்குற நேரத்துல கண்ணு முடிச்சிட்டு இப்ப நானே தூங்கிட்டேன். இதுல மாமா வேற திட்டுறேன் பாரு. அசடு அசடு. ஐயோ ஆண்டவா, இன்னைக்கு எல்லா வேலையும் சிறப்பா முடியணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். எல்லாத்தையும் நல்லபடியா நீதான்ப்பா முடிச்சு கொடுக்கணும். ஆண்டவா, முருகா, என் பெருமானே. ராசாத்தி மேடம், மேடம் நான் கிளம்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி சரி, வாங்க வாங்க. ஆ, நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இப்ப வந்துடுறேன் மேடம், வச்சிரவா? சுமதி, கொஞ்சம் சீக்கிரமாமா. ராசாத்தி மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்களே, சீக்கிரமா. இதோ வந்துட்டேங்க. குடு குடு. எல்லாத்தையும் பேக் என்ன பண்ணிட்டேங்க. சுமதி, லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சிட்டேல்ல? வச்சிட்டேன். அடடடடடே. என்ன தங்கம், இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போல இருக்கு. அப்பா சாயங்காலம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன ஏய், யார் நீங்க? என்ன வேணும்? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கலாம், வரியா? ஏய், நக்கல் பண்றியா? என் வீட்டுக்கு ஏய், வந்து. ஏய், அடச்சி. ஏய், புறா, கையை வச்சு. ஏய், ஏய், கையை வச்சு. ஏய், கையை சொல்றா. ஏய், புறா, ஏய். இத பார், நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டேனா உன் பொண்டாட்டி புள்ள 2 பேருக்கு உயிர் இருக்கும். இல்ல இப்பவே கழுத்தறுத்து போட்டு போயினே இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க. என் குழந்தைய மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மரியாதையா வண்டியில வந்து ஏறு, எங்க கூட வந்துரு. இல்ல, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். பொருள் எடுக்கணும் கேள்றா. வரியா இல்ல பொருள் எடுக்க சொல்லவா? வரேன், நான் வரேன். அண்ணே, இவன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணான்னு வையே, உடனே போன் பண்ற. அவன் பொண்டாட்டி புள்ளைய 2 பேருமே போட்டு தள்ளிடு. வேண்டாம். விடுப்பா, நான் வேலைக்கு போடுவாங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன விடுப்பா. சுமதி, குழந்தையை பாத்துக்க, பயப்படாதம்மா. இறங்குடா, இறங்குடான்றல. போடா, போடா, போ, போடா, போடா.
நீங்களாம் யாரு? என்னை எதுக்காக இங்க கடத்திட்டு வந்திருக்கீங்க? நாங்க யாரு எதுக்காக உன்னை கூட்டு வந்திருக்கோம்னு போக போக உனக்கு தெரியும். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இத பாரு, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நான் சொல்றத நீ கேட்டீன்னா உனக்கு நல்லது. இல்லையா உன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க உயிர் என்ன ஆகுங்கிறது நான் சொல்லி உனக்கு புரிய வேண்டியதில்லை. ஏய், ஒழுங்கா நான் சொல்றத பண்றியா இல்லையா? நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. குடோன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு போன போடு. ஏங்க, அவங்கள எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? அவங்களுக்கும் என்ன கடத்திட்டு வந்ததுக்கும் என்னங்க சம்மதம் இருக்கு? அந்த ராசாத்தி ஃபுட் ஃபேக்டரியோட சூப்பர்வைசர் தானே நீ? ஆமா. அப்ப அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் போன போடு. அதெல்லாம் எதுக்கு? அவங்க எல்லாருமே வேலைக்கு போகாம இருந்தாதான் ராசாத்தி எடுத்த பெரிய ஆர்டரை டெலிவரி பண்ணாம இருக்க முடியும். ஏங்க, அப்ப இதெல்லாம் ராசாத்தி மேடம் கம்பெனியை இழுத்து மூடுறதுக்காகவே இதெல்லாம் பண்றீங்க? ஆமாயா. சரி, ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனை பண்ணி அங்க யாரும் வேலைக்கு போக வேணாம், அது ரொம்ப சின்ன குடோனு, பெரிய இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் இந்த குடோனுக்கு வர சொல்லு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ராசாத்தி மேடம் ரொம்ப நல்லவங்க. நான் என்னைக்குமே அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் போனெல்லாம் பண்ண மாட்டேன். நீ ஃபோன் பண்ணலன்னா உன் வீட்டுல இருக்கிற என் ஆளுக்கு நான் ஃபோன் பண்ண வேண்டியது வரும். பரவாயில்லையா? ஏங்க, ராசாத்தி மேடம் ரொம்ப நல்லவங்க. இப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணுமா இல்ல ராசாத்தி அக்கா வேணுமா? சரி, நீ கேட்க மாட்டல்ல, நான் இப்பவே ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை தூக்க சொல்றேன் பாரு. ஐயோ வேண்டாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாங்க. நான் சொல்றத நீ கேளு. இருங்க, இப்பவே பண்ணிடுறேன். நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. கார்த்திகா வரேன்டி. சரிக்கா. சூப்பர்வைசரு சொல்லுங்க சார். இப்ப வந்திருக்கிறது பெரிய ஆர்டருங்கிறதுனால காய்கறி கட் பண்றதுக்கு அங்க இடம் பத்தாது. அதனால ராசாத்தி மேடம் வந்து குடோனை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அதனால சரிங்க சார். நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துருங்க. அட்ரஸை நான் மெசேஜ் பண்ணிடுறேன். வந்துடுறீங்களாமா? என்னக்கா? அக்கா குடோனை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களாம். ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் போயிட்டு வரேன், நீ வீட்டை பாத்துக்கோ. பத்திரமா இரு. எந்த பிரச்சனையும் இல்லாம லோடு சரியான டைமுக்கு வரணும். நல்லபடியா இந்த ஆர்டரை நாங்க முடிச்சு தரணும். எந்த பாதிப்பும் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த கண்மணி மூலமா எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. ஆண்டவா, நீதான் இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுக்க துணை இருக்கணும். சரியா நீ, நான் வரேன். ரசதி, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இடிச்சுக்கிட்டேன். என்னம்மா இது? ஆபீஸ்க்கு கிளம்போது இப்படி தடங்கலா இருக்கு. கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது? பார்த்துதான் வந்தம்மா. ரொம்ப வலிக்குதாம்மா? பொன்னி, அத்தை தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த வர அத்தை. காலை நல்லா உதறி விடு. என்னாச்சு ரசதி? இல்ல, வரும்போது காலை இடிச்சு. அடி ஏதாவது பட்டுச்சா? இல்ல, பார்த்து போக மாட்டேன். இந்தா குடி. குடிமா. ஏய், ராசாத்திக்கு போனை போட்டு நீ கிளம்பிட்டா ஒர்க்கர்ஸும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றான். ஏய், சொல்றாங்க இல்ல நான் போனை போட்டுருவேன். ஹலோ மேடம், நான் கிளம்பிட்டேன். ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்களா? அவங்களும் கிளம்பிட்டாங்க. லோடு வந்ததும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்.
சரிங்க. அது சரிம்மா வரேன், வரமா. பார்த்து போயிட்டு வா என்ன? சரிம்மா. என்ன வந்துருவாங்கல்ல? ம், இப்போ வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்க. சார் என்ன சார் இங்க வர சொல்லிருக்கீங்க? இன்னும் ராசத்தியக்க வரலையா சார்? வந்துருவாங்க. லோடும் வரல, பெரிய ஆர்டர் வேற. இவ்ளோ நேரம் ஆகியும் யாருமே இன்னும் வரலையே சார். அதானே இவங்கெல்லாம். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? மா, நாங்களும் வேலைக்கு தாமா வந்திருக்கோம். பெரிய ஆர்டர்ல அதான் எங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு உங்களை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. என்ன எல்லாரும் வந்தாச்சா? ம். ம். சரி, எல்லாரும் உங்க செல்போனை கொடுத்துட்டு குடோனுக்குள்ள போங்க. செல்போன் எதுக்கு கொடுக்கணும்? ஏமா, சொன்னதை கேட்டு நடமா. எங்களை அதிகாரம் பண்ண நீங்க யாரு? இன்னைக்கு அவர் தான் இங்க எல்லாமே. அவர் சொல்ற மாதிரி போனை கொடுத்துட்டு போங்கம்மா. என்ன இது புதுசா இருக்கு? எதுனாலும் ராசாத்தியக்க வரட்டும், நாங்க கொடுக்குறோம். சொன்னா கேளுங்கம்மா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ராசாத்தி அக்கா கோயில்ல போய் பூஜை பண்ண போயிருக்காங்க. இந்த ஆர்டர் நல்லபடியா முடியணும்னு. அவங்க வந்துதான் வேலை ஆரம்பிக்கணும்னா இன்னைக்குள்ள முடியாதுமா. அவர் சொல்ற மாதிரி உங்க போனெல்லாம் கொடுத்துட்டு போங்கம்மா. நாங்க போனை வேணா தரோம், ஆனா இது எங்களுக்கு தப்பா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் இங்க தானே இருக்கேன். என்ன நம்பி கொடுத்துட்டு போங்க. போங்க. சரி. கரெக்ட் பண்ணிக்கோ. போன கொடுங்க. கொடுமா. போங்க. இந்தாங்க. அவர்கிட்ட கொடுங்க. எல்லாம் உள்ள போங்க. ஆமா. ஐயோ, ஏய், சார், சார், என்ன சார் நடக்குதுங்க? உங்களை தள்ளி கதவு போட்டுறாங்க. சொல்லுங்க சார். என்ன சார், என்ன நடக்குது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப நாம யாருமே வெளியில போக முடியாது. நாம யாரும் வேலைக்கு போக கூடாதுதான் இப்படி பண்ணிருக்கானுங்க அவனுங்க. ராசாத்தி அக்கா இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி கூட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கானுங்க. ஏய், எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா சாந்தமா வீடு போய் சேருவீங்க. இல்லன்னு வைங்க, ஒருத்தரும் உயிரோட போக முடியாது. அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. சார், இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? ராசாத்தி மேடம் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்தியை வச்சுட்டானுங்க. அவனுக்கு சொல்ற மாதிரி பண்ணலன்னா என் பொண்டாட்டி புள்ளைய கொன்றுவேன்னு மிரட்டானுங்க. எனக்கு வேற வழி தெரியலமா. அதனாலதான் இப்படி பண்ணிட்டு. என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க. ராசாத்தி அக்கா எவ்வளவு நல்லவங்க. அவங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனேம்மா. அவங்க வேலைக்கு ஆள் இல்லாம என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத அவங்களுக்கு பாவம் பண்ண ஒரு பாவி ஆயிட்டமா. நானு பாவி ஆயிட்டமா. கடவுளே, எங்க ராசாத்தி அக்காவை நீதான் காப்பாத்தணும். மாப்ள, இன்னொரு 5 நிமிஷத்துல லோடு வண்டி வந்துரும். உள்ள ஆளுகள்ட்ட போய் சொல்லிடுவோம் லோடு வருதுன்னு. அப்பதான் இறக்க ஆள் வருவாங்க. எல்லாத்தையும் டைம்குள்ள முடிச்சணும்டா. சரி மாப்ள. வணக்கம்மா. இன்னுமா யாரும் வரல? யாரும் வரலீங்களே. யாருமே வரலையா? டைம் ஆச்சு, ஏன் யாரும் வரல? வாங்கக்கா. ரசதி, ஆ? யாரும் இன்னும் வேலைக்கே வரலையே. வரலையா? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பர்வைசர் நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் வந்துருவான்னு சொன்னாரு. காலையில இருந்து இங்கதான் இருக்க, யாருமே வரலையே.